ஒரு நள்ளிரவு. ஒரே ஒரு ஏவுகணை. அதோடு ஈரானின் அதிகார மையமே அதிர்ந்து விட்டது. ஈரானின் மிக சக்தி வாய்ந்த அரசியல் மூளைகளில் ஒருவரான அலி லாரிஜானி இப்போது உயிருடன் இல்லை. ஆனால் கேள்வியொன்று உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. இது சாதாரண தாக்குதலா அல்லது ஈரானை முழுவதும் சிதைக்கும் ஒரு ரகசிய திட்டத்தின் தொடக்கமா? இன்று இந்த வீடியோவில் லாரிஜானி யார்? ஏன் அவர் உலக அரசியலில் இவ்வளவு முக்கியமானவர்? மற்றும் அவரது மரணம் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போருக்கான கதவா? வாங்க முழு உண்மையையும் பார்க்கலாம். வணக்கம். ஈரானில் நிலவி வந்த பெரும் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் இன்று ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானின் மிக உயரிய அதிகார மையங்களில் ஒருவராக கருதப்பட்ட அலி லாரிஜானி தெஹ்ரானில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. மார்ச் 17 2026 அன்று நள்ளிரவில் நடந்த இந்த தாக்குதல் ஈரானின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. திரைக்கு பின்னால் இருந்த தலைவர் அலி கமேனி மறைந்த பிறகு ஈரானை வழிநடத்தும் பொறுப்பில் லாரிஜானி ஒரு முக்கிய பங்கு வகித்தார். இவர் ஈரானின் பாதுகாப்பு சபையில் செயலாளராகவும் முன்னாள் நாடாளுமன்ற தலைவராகவும் இருந்தவர். உலக நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதிலும் ஈரானின் இராணுவத்தை வழிநடத்துவதிலும் இவர் ஒரு கில்லாடியாக செயல்பட்டார். அண்மையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல்கள் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் இவரே ஈரானின் நிழல் உலக தலைவராக பார்க்கப்பட்டார். லாரிஜானி ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. உலக நாடுகளுக்கு அவர் ஒரு மிதவாதியாக தெரிந்தார். 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் அவர் முக்கிய பங்காற்றினார். ஆனால் ஈரானுக்குள் அவர் ஒரு கடும் போக்குவாதியாகவே பார்க்கப்பட்டார். குறிப்பாக 2026 தொடக்கத்தில் நடந்த மக்கள் போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியதில் இவருக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. இதனால் இவர் மீது மக்கள் மத்தியில் ஒருபுறம் எதிர்ப்பும் அதிகார வர்க்கத்தில் பெரும் மரியாதையும் இருக்கிறது. உலக நாடுகளின் எதிர்வினை. லாரிஜானியின் மரணம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளதால் ஐக்கிய நாடுகள் சபை அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கின்றது. ஈரானில் இராணுவ படை இதற்கு பழிவாங்கும் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது. அடுத்தது என்ன? தற்போது ஈரானில் ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கின்றது. லாரிஜானிக்கு பிறகு நாட்டை வழிநடத்தப் போவது யார்? இராணுவமா அல்லது கமேனியின் குடும்பமா? 40 ஆண்டுகால ஈரானிய அரசியலில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது. ஆனால் இந்த மரணம் அமைதியை கொண்டு வருமா அல்லது ஒரு மாபெரும் போருக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அலி லாரிஜானியின் மரணம் ஒரு மனிதரின் மரணம் மட்டுமல்ல, அது ஈரானின் அதிகார அமைப்பில் ஒரு பெரிய வெற்றிடம். இப்போது அனைவரும் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி: அடுத்த தலைவன் யார்? ஈரான் இதற்காக பழி வாங்குமா அல்லது மத்திய கிழக்கில் ஒரு புதிய போர் வெடிக்குமா? இந்த மரணம் உலக அரசியலை அடுத்த சில வாரங்களில் முழுவதுமாக மாற்றக்கூடும். ஆனால் இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் உள்ளது. இந்த தாக்குதலின் பின்னால் இருந்த ரகசிய திட்டம் பற்றி எங்கள் அடுத்த வீடியோவில் முழுமையாக நாங்கள் பார்க்கலாம். அதை தவறவிடாதீர்கள்.
நான் உங்களுடன் மீண்டும் சந்திப்பது அடுத்த உலக விவர காணொளியில். இது இன்றைய உலக விவரம். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.